ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னுமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டீ டைம் ஸ்நாக்ஸாக சூப்பரான ஒரு முறுமுறு ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்து இருக்கிறேன். சிக்கன் ஸ்டஃபிங் பராட்டா ஃப்ரை தான் இந்த ஸ்நாக்ஸ்ட பேர். இந்த ஸ்நாக்ஸ்ட டோவை நான் மிச்சமே டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுக்கிறேன். பராட்டா டோவை செஞ்சு பராட்டாவை வீசுகிற மாதிரி தட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் இந்த ஸ்நாக்ஸை நான் செஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுற நேரம் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா வரும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் 2 கப் கோதுமாவை நல்லா கொஞ்சம் சளிச்சு எடுத்த போகிறோம். 4 டீஸ்பூன் ஆயிலும் மாக்கு தேவையான மாதிரி உப்பும் போட்டு நார்மல் தண்ணியில் நல்ல ஒரு சாஃப்டான டோவாக பிணைஞ்சி எடுத்துக்கொள்ள ஓணும். பிணைஞ்சி இந்த டோவை 1 ஹவர் மாதிரி ரெஸ்ட் பண்ண விடணும். ஒரு ஹவருக்கு பிறகு நான் டோவை தேவையான மாதிரி டிவைட் பண்ணி போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொண்டேன். அடுத்ததாக ஒரு பால்ஸ் எடுத்து மாவை தூவி எவ்வளோ மெல்லிசா தட்டிடுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டி எடுக்க ஓணும். மாவை தட்டுற நேரம் தாராளமாக தூவி தட்டி எடுங்க. அப்போ தான் டோ ஒட்டாமல் நல்லா மெல்லிசா தட்டி எடுத்துக்கொள்ள இயலும். உங்களுக்கு வீடியோவை பார்க்குற நேரமே விளங்கும் நான் எவ்வளோ மெல்லிசா தட்டிக்கிறேன்னு. இப்போ தட்டின டோவில் நல்ல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலாலையும் தூவிக்கொள்ள ஓணும். அடுத்ததாக நான் காட்டுற மாதிரியே மடிக்கிற சைடு எல்லாத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி தூவிக்கொள்ள ஓணும். இப்போ மடித்த இந்த டோவை நான் காட்டுற மாதிரி தட்டி திரும்ப ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி திரும்ப தூவி ரோல் பண்ணி 2ஆக வெட்டி எடுக்க ஓணும்.
இப்போ ரோல் பண்ணினத்தில் இருந்து ஒரு டோவை எடுத்து தட்டி அதை பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி உள்ளுக்கு தேவையான ஃபில்லிங்கை வச்சு பேஸ்ட்ரிக்கு மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள ஓணும். இதுக்கு நான் சிக்கன் வச்சு ஒரு ஃபில்லிங் தான் செஞ்சேன். அதை நான் வீடியோ எடுக்க இல்லை. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு விருப்பமான ஃபில்லிங்கை செஞ்சு எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை வெட்டி எடுத்து அடுத்த ரோலையும் காட்டுறேன் எப்படி செஞ்சேன்னு. இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் பரோட்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாவினதுமா இந்த ஸ்நாக்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள ஓணும். இந்த டோவை பரோட்டா தட்டுற ஸ்டைலுக்கே செஞ்சதால இது ஃப்ரை ஆகி வந்த பிறகு உள்ளுக்கு லேயராக தின்ற நேரம் நல்ல முறுமுறுண்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த சேனலை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.